பிரைஸ் த லார்ட். நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து பெரியவங்களாக ஆகும் வரைக்கும் அடிக்கடி நம்ம கேள்விப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீ வாய் திறந்து கேட்கணும், கேட்டாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதாகமத்தில் கூட கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னு தான் இருக்குது. பைபிளில் யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் ஆண்டவரிடம் ஒரு சில காரியங்களை குறித்து கேட்டார். அது கிடைத்ததுனான்னு பார்ப்போமா? 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமாங்க, யாபேஸ் ஒரு பெரிய காரியங்களை குறித்து ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டுள்ளான். ஆசீர்வதிக்கணும், எல்லையை பெரிதாக்கணும், கர்த்தரின் கரம் அவனோடு கூட இருக்கணும், தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் இத்தனை காரியங்களை குறித்து ஆண்டவரிடம் கேட்கிறீர்களா என்று கேட்டால் அதை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் எதை குறித்து கேட்கிறீர்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வார். ஆண்டவரை நோக்கி யாபேஸ் கேட்டதை போல, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்தருளும் என்று நீங்கள் மனதார ஆண்டவரிடம் முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்ளும் பொழுது, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினது போல நீங்கள் வேண்டிக் கொண்டதையும் தேவன் அருளுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.